மிதுனத்துக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கடக ராசி, இது ஒரு நீர் ராசி. ஆமா, இதே நீர் ராசியில தான் நம்ம சனி பகவான் சினிமான் இருக்காரு. பயிற்சியாளர். இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகம் அப்படின்றது காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அது ஜலராசி, சரராசி, ஓடுகின்ற நதிநீர். ம். நான் கடகத்தில் பிறந்தவங்களை எப்பயுமே என்ன சொல்லுவேன், ஒரு ஆற்றுல குளிச்சு பழகுங்கடா. நதிக்கரை, அதாவது நதியில் குளித்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் மிக சிறந்த ஆலயங்கள் வந்து நதிக்கரையில் இருக்கும். இப்போ சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கடகத்துக்கு என்னென்னா சப்தம அட்டமாதிபதி ஆதிபத்தியம். ஆனால் 9ல் இருக்கும்போது இவர் 9ல் வந்து தீங்கு செஞ்சிருவாரா அப்படின்னா இல்லை. இவரே சப்தமாதிபதி தான். 9ல் உட்காந்துருக்கும்போது லைட்டாக இவங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அல்லது ப்ரொமோஷனை கொடுக்கும், அல்லது இடமாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்துரும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 11ஆம் இடத்துல யார் இருக்கா? இப்போ கடகத்தில் பிறந்தவனுக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரர் சகோதரி. இப்போ இவங்களுக்கு இவனால் ஏதாவது ஒரு அனுகூலமான காரியம் நடக்கணும் அப்படின்னா இவன் செய்கிறது நல்லது தான். இது செஞ்சு தான் ஆகணும், காலத்தின் கட்டாயம். உடன் பிறந்தவர்கள். ஆமாம், கூட பிறந்த மூத்தது, பெரியவங்க மூத்தது. அப்போ அவங்களுக்கு இதை செஞ்சு தான் ஆகணும். அதே சனி 6ஆம் இடத்தை பார்ப்பார். கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் தனுசை பார்ப்பார். அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல இவங்களுக்கு பதவி உயர்வு, இதுவரைக்கும் தடையான போன பதவி இருக்கு இல்லையா, கிடைச்சிருக்காது. நிறைய தடை இருக்கும். நான் இவ்வளவு பாடுபட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதில் இப்போ இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு அட்டம் வந்துச்சுன்னு மனோரீதியாக பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துரும், செய்தொழில் ஒரு மேன்மையை கொடுத்துரும், ஒரு லாபகரமான நிலையை இது கொடுக்கும். ஒரு மறுமலர்ச்சி தான் இது. அதை விட அது 9ஆம் இடம் காலவசனம் 12ஆம் இடம். டிஸ்டன்ஸாக வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், அல்லது வெளிநாட்டில் படிக்க போகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த சனி ஈஸியாக கையில் கொடுத்து போடா அப்படின்றார். ஆமாம், படிக்கவும் போகலாம், வேலைக்கும் போகலாம். அதே மாதிரி சனி வந்து ஒரு ரூரல் ஏரியா. சனி வந்து ரூரல் ஏரியா தான் அவருக்குரியது. அப்போ சில நேரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபரே வந்து ரூரல் ஏரியாவுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போகிறது தான் இவங்களுக்கு நல்லது. அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது முன்ன பார்த்த வேலையை விட ஹார்ட் ஒர்க்கு நிறைய இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். இனி இப்படி போட்டு பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உன் வேலையை செய், உனக்குரிய பலன் அதில் உண்டு, அழகாக உண்டு. அப்போ இந்த இடத்துல தான் தகப்பனார் வழி சொத்துக்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பூரா வரும். அப்பாவில் இருக்கக்கூடிய சொத்து பஞ்சாயத்து பூரா இதில் வரும். அப்பாவுக்கு சொத்து இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். பட் இதில் என்னென்னா இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவருக்கு வேண்டியதை சனி பகவான் வந்து கொடுத்துருவார். சில நேரத்தில் தந்தையே மாறுபட்டு நடக்கலாம் இவங்ககிட்ட. உனக்கு எதுக்குப்பா, நீ நல்லா இருக்கையில் இதை தம்பியில் அண்ணன் தம்பியில் கொடுத்துரு. ஏன்னா கடகத்துக்கு 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரா. அப்போ இந்த இடத்துல தகப்பனார் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல விட்டு கொடுக்கறது நல்லதானா, விட்டு கொடுக்கறது நல்லது. விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போகிறதா இல்லை, இவன் எப்படி கூடி மேலே வந்துடுவான். ஏன்னா இது சரராசி. அப்போ அப்படியே லேசாக ஒரு பள்ளம் வருது அப்படின்னா இன்னும் ஒரு மேடு வந்துடும், இவனுக்கு உயர்வு வந்துடும். அதனால் அற்புதமான பயிற்சி எதுனா இந்த சனி 9ல் வரும்போது கடகத்துக்கு பல நன்மைகளை தான் செய்யும். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் கடகத்திலேயே பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு குரு, புதன், சந்திரன் இந்த மாதிரி ஒரு 3 கிரக சேர்க்கை இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன்? கடகத்துக்கு வந்து குரு பாக்கியாதிபதி தானே, நல்லதுதான். ஆமாம், கடகத்தில் லக்கணத்தில் குரு இருக்குன்னா அவனை அப்படியே அழகாக தூக்கி கொண்டு வந்து மேலே உட்கார வச்சோம். யார்? குரு பாக்கியாதிபதி. ஆனால் பிறந்த இடத்துல இருக்க விடாது, வெளியூர்ல தான். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பிறந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் வந்தால் தான் தப்பிக்கலாம், வாழலாம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இப்போ தனஸ்தானாதிபதி யார்? சூரியன். இப்போ வைகாசி மாதம் இந்த சூரியனை சனி பார்ப்பார், புரட்டாசி மாதம் இந்த சூரியனை சனி பார்ப்பார், இந்த பக்கம் தனுசில் வரும்போது சூரியனை பார்ப்பார். இது 3மே சனி சூரியனை பார்க்கும்போது பூரா இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒரு நல்லது நடக்கும். அப்போ நீண்ட நாள் ஆசை இவங்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுத்துருவான். பல நாள் ஆசை, பல நாள் கனவுடா அப்படின்னால அதெல்லாம் இது கிடச்சிடும். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு முரண்பாடு ஒன்று உண்டு. கடகலக்கணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி, 5-10 கூட தனிப்பெரும் யோகாதிபதி. இப்போ கன்னியில் செவ்வாய் வருவார், இவரோ அட்டமாதிபதி சப்தமாதிபதி, 5-10 கூடைய செவ்வாய். இப்போ இந்த இடத்துல ஒரு விதமான பழக்க வழக்கம் அப்படின்றதுல
சரி ஒரு திருமண விஷயத்திலேயே தான் விருப்பப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னாலும், அல்லது தொழில்துறையில் வந்து நான் சில மாற்றி அமைக்க போகிறேன், வேறு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்யலாமா ஏன்னா தொழில் மாற்றம் உண்டு. அப்போ அது சாதகமாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கவனமாக எடுத்துச்சு. ஏன்னா 9ஆம் இடம் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டும். நீங்கள் தொழில் செய்யும்போது இந்த இடத்துல தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொருத்தரை நம்பி தொழில் செய்யக்கூடாது. நம்ம பார்வை இருக்கா செய்யலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பல மாற்றங்கள் கொடுத்துரும் இந்த சனி பயிற்சி. கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி விலகுது. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஆமாம், இந்த செவ்வாயை பார்க்கும்போது உயர்வையும் கொடுக்கும். உயர்வையும் நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். நியமன பதவி பல பேருக்கு கிடைக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எலெக்டட் வேற, நியமன பதவி நிறைய கிடைக்கும். ஆமாம், அப்போ அது வரைக்கும் வால் போஸ்ட் ஒட்டி இருந்திருப்பான், கட்சி வேலை நிறைய பார்த்துருப்பான். திடீர்னு கூப்பிட்டு தலைமை கூப்பிட்டு, அப்பா உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நியமன பதவி நிறைய கொடுக்கும். கிடைக்கிறதுக்கு. ஆமாம், இதே இதில் போய் ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் நடக்குன்னா சரி, உள்ளே போய் உட்காந்து கடுமையாக போராடி உழைக்கிறான்னு வைங்களேன், அட்டமாதிபதி கடைசி வரைக்கும் ரிசல்ட் கொடுக்க மாட்டான், கடைசி நேரத்தில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவான். இது வந்து பொலிட்டிக்கலி இல்லாம வேற வேலை பார்க்குற எல்லாத்துலயுமே இந்த கீழ் லெவல்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மறுமலர்ச்சி உண்டு. கண்டிப்பா மறுமலர்ச்சி கண்டிப்பா உண்டு. இவங்களுக்கான கோயில் வழிபாடு அப்படின்னா எப்பவுமே கடகலக்கணத்தில் பார்த்தவங்க நான் சொல்றது என்னன்னா, பழனி முருகனை நல்லா கும்பிடுங்க. ஏன்னா சாட்சாத் அவர் ஒருத்தர் தான் இவங்களுக்கு நல்லா வேலை செய்வார். அதை விட கடகலக்கணத்தில் பாருங்க, இப்போ சனி 9க்கு வந்துடுறாரா, இப்போ நம்ம திருச்செந்தூர் போய் கடலில் நீராடி செந்தூரான வழிபட்டு வெளியே வந்தோடனே இப்போ இந்த இடத்துல ஒரு பார்வை விழுகும். இந்த சனிக்கு அது பார்வை விழுகும். இந்த பார்வைக்கு என்னன்னா, வெளியே வந்தோடனே ஒரு 7 சாதுக்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் பண்ணிட்டு வந்தாச்சுனாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும், ஜெயிச்சிடுவாங்க. எஸ் நல்லா இருக்கும். சாமி தன்னை விட தாழ்ந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறது இருக்கு இல்லையா, அது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதே கடகலக்கணம் புரட்டாசி மாதத்தில் சூரியனை பார்ப்பார். அந்த நேரத்தில் அதுக்கு பின்னாடி வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்கு சூரியன் கம்பளி அல்லது போர்வை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராகிடும். இது எளிய பரிகாரம், ரொம்ப எளிமையானது. ஈஸியா அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த கம்பளி வாங்கி நாளாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளாக கரெக்டாக அதை செஞ்சுருவோம். ஏன்னா சூரியன் வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒரு குளிருக்கு தேவையான போர்வை அதை கொடுக்கலாம், அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுடைய இதுக்கு நிறைய செய்யலாம். இது மட்டும்தான் 9ஆம் இடம் தர்மஸ்தானம். இது செஞ்சாலே போதும், இறைவன் இயற்கையாக இறங்கி வருவான். ஆமாம், அதே கடகலக்கணத்து பாருங்க, எதிர்பாராமல் வண்டி யோகம்லாம் வந்துடும். வாகனம் புதுசாக வாங்குவாங்க, வாங்குவாங்க, பழைய வீட்டை இடித்து கட்டுவாங்க, புது வீடு ஆக்குவாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷம் வச்சுருவாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்துடும். ஏன்னா செவ்வாயை பார்க்கும்போது கல்யாணம் முடிக்கிற குழந்தை இருந்துச்சுன்னாக்கா கல்யாணம் வந்துடும். அதுக்காக இந்த வீட்டை ஆல்டரேட் பண்ணுவாங்க. வீட்டை ஆல்டரேட் பண்ணோன்னா கல்யாணம் சுப செலவுகள் பூரா சூப்பராக நடக்கும். நல்லா அற்புதமாக இருக்கும். கடகலக்கணத்துக்கு சனி பயிற்சி 9ல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படலாம் வேண்டாம், நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதான் சொல்லலை, 10 வருஷமாக ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு தட்டி விட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நல்லா இருக்கும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.